அழகா நான் யூஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ரோக்கா பிரேவ் ஆஃப் தி 6 ஃப்ளவர்ஸ் சொல்லக்கூடிய சீரிஸோடைய சீசன் 1 எபிசோட் 3 அதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பிறகு நாள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 2 எபிசோட் போட்டிருப்போம். அந்த எபிசோட பார்க்கறதுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்துருங்க. அப்போ தான் அந்த கதையை புரியும். தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்க. சரி வாங்க நமக்கு அது போகலாமா. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம பிரின்சஸும் கோல்டவ் கிட்ட எதனா க்ளூ கிடைச்சதா இல்லையாடா. கிடைச்சது பிரின்சஸ் அந்த பிரேவ் கில்லருக்குன்னு ஒரு தனித்துவமான பேரு அப்புறம் அடையாளம் இருக்கு. அது என்னன்னா ஒயிட் ஹேரை வச்சுட்டு இருப்பான், கூடவே கையில வந்து கன்னை வச்சுட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம அவளுடைய பேரு ஃபிளாமியா. அதன் அடிப்படையில் இவ ஹீரோவும் மொத்தம் ஃபிளாமியா கிட்ட வந்து மாட்டிக்கினா இவதான் பிரேவ் கில்லர்ன்ற விஷயம் தெரியாம அடலத் மைரர் உன்னோட பேர் இது உன்னோட நான் கேட்டதில்ல. பட் ஆனா பைனா டோர்னமெண்ட்ல உன்னுடைய பேர் அடிப்பட்டதை நான் கேள்விப்பட்டேன். நீ அங்க நடந்த டோர்னமெண்ட்டை கெடுத்துட்டியாமே. உன்ன மாதிரியான லூசு பசங்களுடைய ரூமர்லாம் நான் அதிகமா கேட்டிருக்கேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் தான் இந்த உலகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஆளு. தயவு செஞ்சு இந்த மெத்தடை பயன்படுத்தி என் கூட வந்து ஃபைட் பண்ணாதீங்க. நான் பொண்ணுங்களுக்கு எதிராக ஃபைட் பண்ணுறதுலாம் கிடையாது. அது மட்டும் இல்லாம நான் வந்து அந்த மேட்சை கெடுக்கல. நான் என்னுடைய திறமை அந்த நிரூபித்து தான் போனேன். என்னை பத்தி தப்பான ரூமர் தான் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அதனால கண்ணு கீழே இருக்குங்க. சரி எங்க உன்னுடைய மத்தவங்க எல்லாம் நாச்சிட்டானியா வந்து பக்கத்துல தான் இருக்காங்க. அவங்க தான் பிரின்சஸ் பேனா. அது மட்டும் இல்லாம அவங்க பிளேட் செயின். அப்படியா? அப்பனா நீ நாச்சிட்டானியா கிட்ட போவேன். அது மட்டும் இல்லாம மத்தவங்க கிட்ட போயிட்டு நான் மீட் பண்ணுன்ற விஷயத்தை போய் சொல்ல தானே போறேன். நான் ஃபிளாமியா ஸ்பீட்ரா ஷைன்ட் ஆஃப் தி கன் பவுடர் ஷைன்டா. நீங்க அப்ப நாச்சிட்டானியா மாதிரி தான் நீங்களும் ஒரு ஷைன்டா? ஆமா. ஆனா இதுக்கப்புறம் நான் கூட வர மாதிரி இல்ல. ஒன்னும் உயிரோட போக விட மாட்டேன். ஏன்னா டீமன் கார்டை நானே தனியா எதிர்க்க போறேன். அதுக்காக நீங்க இடையில கொடுக்க யாரும் வரக்கூடாது. எல்லாத்தையுமே நான் தனியா பாத்துக்கிறேன். ஆனா உன்னை பார்க்க ஒரு காமெடி பீஸ் மாதிரி தானே இருக்கேன். உன்னை கொல்றதும் வேஸ்ட் தான் போல. என்னங்க என்ன பத்தி இப்படி பேசிட்டு இருக்கேன்னு வருவான் பாருங்க. பெருமையை ஷூட் பண்ணுவான். அதுக்கப்புறம் அந்த குதிரை அலறதுல ஹீரோ வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் ஆவான். இதை பயன்படுத்தி அவன் அந்த தப்பிச்சு ஓடுவா. இன்னொரு பக்கம் ஹீரோவும் அவளை ஃபாலோ பண்ணி போறதுக்கு குதிரையில வந்து ஏதோ ஒரு துண்டு பேப்பர் சொறி வச்சுட்டு அதை அமுச்சு வச்சிருவான். தன்னுடைய பாக்ஸை மட்டும் எடுத்துக்கினேன். ஃபிளாமியா எங்க ஓடுற நீ? கிராஸ் எல்லாம் நர்சிங் இருக்கு. அப்ப இந்த வழியா தான் போயிருப்பான். எங்க போயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ அதுக்கப்புறம் தேடி போயிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் ஒரு செடியும் ஆசையறதை பார்த்துட்டு அங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்ப்பான். அதை பார்த்தா சும்மா ஏமாத்து வேலை. அப்போ கண்டிப்பா நீ இதே இடத்துல எங்கேயோ இருக்க. கண்டிப்பா உன்னை பிடிக்காம விட மாட்டேன் எனக்கு அப்படின்னு ஹீரோ அதுக்கப்புறம் தன்னுடைய பைனாக்குலரை பயன்படுத்தி கண்டுபிடிப்பான். அதுல பார்த்தா அவன் மூவிங்ல இருக்கிறது தெரிஞ்சுட்டு ஹீரோவும் அங்க இருக்கியா இப்போ வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வருவான். இன்னொரு பக்கம் காலடி சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு அவன் என் கிட்ட வந்துட்டு இருக்கான். சீக்கிரம் தப்பிக்கணும். எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி அதுக்கப்புறம் அவள் ஓடி போயிட்டு இருக்கேன். ஒரு இடத்துல ஒரு ஓடை இப்போ ஓரமா போயிட்டு இருக்கும் போது நான் உன்னை பிடிச்சிட்டேன்ற மாதிரி ஹீரோ முன்னாடி வந்து நிற்பான். எப்படி என்ன கண்டுபிடிச்சு? என்னால நம்பவே முடியல. நான் ஒளிஞ்சு போகிறது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. எதுக்காக எனக்காக வந்த முட்டாளா நீ? எனக்கே அது தெரியாது. சரி என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டு இதே இடத்துல உன் கதையை முடிக்கிறேன். முட்டாளாட்டும் நீ தாண்டி பண்ணிட்டு இருக்க ஃபிளாமியா. இந்த இடத்துல டீமன் கார்டை தனியால யாராலையுமே கொல்ல முடியாது. காடஸ் எதுக்காக 6 பேரை உருவாக்குனாங்க. அதுக்காக 6 பேரை ஒன்னா சேர்ந்தா மட்டும் தான் அழிக்க முடியும்ன்றது அவங்களே சொன்ன போது அவங்களுக்கு பண்றதுக்கு எதிராக தானே இது. இல்ல எனக்கு இருக்கிற திறமையை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா நானே இதுல தனியா ஜெயிச்சிருவேன். அதை நான் நிரூபிடுவேன் உங்ககிட்ட. அப்ப எனக்கும் வேற வழி இல்ல. உன்னை நான் தனியாலாம் விட்டு போற மாதிரி ஐடியா இல்ல. நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து தான் போராட போறோம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. நான் உன்னை கொண்டுடுவேன். என்ன பேசுற? நம்ம எல்லாருமே பிரேவ் ஆஃப் தி ஃப்ளவர்ஸ். அப்படி இருக்கும்போது நம்மளே ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் கொண்டு கூடாது. நான் டிசைன் பண்ணிட்டேன். நான் மத்தவங்களை கொண்டா மட்டும்தான் என்னால இந்த இடத்துல நிம்மதியா டீமன் கார்டை போயிட்டு தோக்கடிக்க முடியும். அதுக்காக காரணம் பெருசா தேவையில்லையே. நீ என்ன கொள்றதுக்கு நான் எதனா ரீசன் சொல்லணுமா? கிடையாதுல. அது போலதான் நானும். அதனால டீமன் கார்டை நானே தோக்கடிச்சிக்கிறேன். திரும்பி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் அந்த வந்து போலான்னு பார்க்க ஹீரோ சும்மா இல்லாம பாம தூக்கி விசிறி அடிப்பான் பாரு. அந்த புகை மரத்துல வளருவான். இதை பயன்படுத்தி ஹீரோவும் அதுக்கப்புறம் அந்த இருந்து அவகிட்ட போயிட்டு அவகிட்ட இருக்கிற அந்த பேக் எடுத்துருவான். எதுக்குடா அதை எடுத்த? உன்னால எதுவுமே பண்ண முடியாது. முட்டாள் அதை திருப்பி கொடு. அப்பனா நானும் உங்க கூட வருவேன். எதுக்கு? ஏன்னா நீ இதுக்கப்புறம் யாரையும் கொல்லக்கூடாது. அதுக்காக தான். இது பேக்ல முக்கியமா தான் இருக்க போலியா. அதனாலதான் இவ்வளவு பதற. திரும்ப கூடாதா? எனக்கு நல்லாவே தெரியும் இந்த கண்ணை பத்தி. என் மாஸ்டர் சொல்லியிருக்காரு. உங்ககிட்ட வித்தவுட் புல்லட்ஸே இல்லனா கண்டிப்பா நீ கண்ணை மட்டும் பயன்படுத்தி என்ன பண்ண போற? அதுதான் உன்னோட வீக்னஸ்ன்ற மாதிரி ஹீரோவும் அந்த கண்ணு புல்லட் எல்லாம் இருக்கிற பேக் தான் எடுத்திருக்கான். அதனால அவ்வளவு வீக்னஸா இருக்கான். அவ சும்மா இல்லாம ஹீரோக்கு வேற இடத்துல குறி வைக்க. நீ எங்க குறி வச்சாலும் நான் டக்குன்னு இடத்துல நீட்டி இந்த கன் பவுடர் எல்லாத்தையுமே அழிச்சிடுவேன். ஐ மீன் நீ தான் அதை அழிக்க போற. இந்த திங்ஸ் வேணுமா வேணாவா? எங்க பாரு, இதை பண்ணி நீ எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. டீமன் கார்டு தோக்கடிக்கணும்னா நம்ம எல்லாரும் ஒன்னா சேரணும். அதனால நீ லேண்ட் ஆஃப் தி ஹோலிங் டீமன்ஸுக்கு தானே போக போற. எல்லாருமே அதுக்கு தான் போக போறாங்க. நீ மத்தவங்களை அதுக்கு வந்து பிறகு கொல்லக்கூடாது. இப்போ நீ மத்த பிரேவ்ஸ் எல்லாத்தையுமே கொண்டுட்டு இருக்கதானே. அப்ப நான் ஒன்னால என்ன கொல்ல முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் ஸ்ட்ராங்கான ஆளு நான் தான். அது மட்டும் இல்லாம நான் முடிவெடுத்துட்டேன். நான் உன்னை காப்பாற்ற போறேன். மனசை மாத்தி எனக்கு கம்பெனியா கூடவா அப்படின்ற மாதிரி ஹீரோ நடந்து போக அவ்வளவு ஷூட் பண்ணலாம்னு நினைப்பானா. மனசு கேட்காது. யார் இவன் இப்படி என்ன குழப்பிட்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அவளும் கண்ணை கீழே இருக்கிட்டு போக ஹீரோ போகும்போதே பார்த்தா கண்ணாடி மூலமா செக் பண்றான். அவன் மனசை மாத்தினா இல்லையன்றத. அப்பதான் பெருமிச்சு ஊத்து அவனுக்கு. இந்த பக்கம் இந்த இடத்துல கோல்டு நம்ம பிரின்சஸ் சேர்ந்து டீமன்ஸ் அழைச்சிட்டு இருக்கேன். உனக்கு பிளான் பண்ணி அடிக்கலாம் முடிவு பண்ணுவாங்க. ஆனா டக்குன்னு அது ஒன்னு பிளான் படி போகாது. இதனால பிரின்சஸ் போய் அதுவும் அட்டாக் பண்ணலாம் பக்கம் கோல்டு வந்து டக்குன்னு காப்பாத்திடுவான். இன்னொரு பக்கம் பிரின்சஸுக்கு பக்கத்துலயே மிகப்பெரிய ஒரு டீமன் வர கோல்டு அசால்ட்டா போயிட்டு அதையும் அழிப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு குதிரையும் வந்து வந்துட்டு இருக்கேன். அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோட தான். கோல்டவும் வெயிட் பண்ணுற மாதிரி அந்த குதிரையை சாந்தப்படுது. அதுக்கப்புறம் பிரின்சஸும் கோல்டு அதுல ஏதோ ஒரு பேப்பர் இருக்கு பாரு. அதுக்கப்புறம் அவன் அந்த துண்டு சீட்டை எடுத்து கொடுக்க அதில் மொத்தம் ஹீரோ தான் எழுதி வச்சிருக்கான். டியர் நாச்சிட்டானியா, நான் அனதர் 6 பிரேவ்ஸ்ல ஒருத்தர் இந்த இடத்துல பார்த்திருக்கேன். அதனால அவங்க கூட போறேன். இருந்தாலும் நம்மளோட டெஸ்டினேஷனை மறந்துடாத. வர வேண்டிய இடத்துக்கு நீ கரெக்டா வந்துரு. நானும் அந்த இடத்துல வந்து உன்னை மீட் பண்றேன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். கோல்டவும் யார் இதை அனுப்புந்து? இது வந்து அடலட்டுப்பா. அவனும் 6 பிரேவ்ல ஒருத்தன். டோர்னமெண்ட் உனக்கு ஞாபகம் இருக்கான். அதான் நடுவில் வந்து உள்ள வந்து குழப்பிட்டானே அந்த பையன் தான். நான் ரொம்ப நல்ல பையன், ஜாலியான டைப். அவன் மேல நான் ரொம்பவும் வருத்தப்படுறேன். அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போக கோல்டவும் போகும்போதே டோர்னமெண்ட்டையே எடுத்து வச்சுட்டு அவன் கூட போய் நீங்க பழகிட்டு
இருக்கீங்க, அவங்களும் ஏன் சேர்றீங்க? அவன் அப்படியேப்பட்ட ஆள்லாம் கிடையாதுறான், ரொம்ப நல்லவன், அவன் கூட தான் என்னோட ஜேர்னி சிறப்பு போயிட்டு இருக்கு, அவன் ரொம்ப நல்லவனா அப்படின்ற மாதிரி இவனுக்கு இன்னொரு பக்கம் பொசஸ் ஆகுது. ஆனா இருந்தாலுமே பிரின்சஸ் அடலட்டும் நீங்களும் தப்பாலாம் நினைக்காதரா, எங்களுக்குள்ள எதுவும் பெருசாலாம் கிடையாது, அவன் ரொம்ப நல்ல மனுஷன் கொண்டு வந்தான், என்ன மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் இரவும் மேப்பை வச்சுக்கிட்டு போக வேண்டிய டெஸ்டினேஷன் நோக்கி இவங்க 2 பேரும் ஒண்ணா போயிட்டு இருக்கேன். இருந்தாலும் எப்படி என் கூட வரதுல உனக்கு தோணுது? ஒன்னு மாதிரியான முட்டாள் கூட வரதுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கலன்ற மாதிரி அவனும் சொல்லிட்டு வரேன். இரவும் தலையேத்து இவ கூட வந்துட்டு மாதிரி பழமிலே வந்துட்டு இருக்கின்ற மாதிரி இரவும் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா நாச்சுட்டு அவன் நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறியோ? ஏன் திரும்ப நீ போக கூடாது? நான் ஒன்னும் அவளை பத்தி எல்லாம் கவலை பண்ணல, நீ எதுக்கு இப்படி என் கிட்ட கேட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு வைக்கும். நாச்சுட்டு நீ நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது. இந்த ஜெனரேஷன்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு நிறைய புதிய வகையான பிரேவ்ஸ் எல்லாமே உருவாக்கியிருக்காங்க. ஆனா அவங்க உண்மையான ஒரு வாரியர், அவங்களுக்கு எந்த விதமான தப்பும் கிடையாது, அவங்க ரொம்ப நல்லவங்க தெரியுமா? நல்லவங்களா? கண்டிப்பா எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் இந்த உலகத்துடைய ஸ்ட்ராங்கான மேன்ன்ற முறையில எனக்கு இது வரைக்கும் அவங்கள மாதிரி ஒரு உமனை இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல, நீ பெரிய முட்டாளன்றதை நிரூபிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வெயில் அதுக்கப்புறம் நல்லா தெரிஞ்சு போயிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்குடா. என்னது? இப்போ நினைச்ச கூட நான் உன்னை ஈஸியா கொண்டாட முடியும், பட் இருந்தாலுமே எதுக்காக என்ன நம்புறேன்? என்ன நம்பி எப்படி நீ இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்க? புரியல. இதெல்லாம் ஒரு ரெக்வஸ்ட்னு சொல்லி என்கிட்ட கேட்டுட்டு இருக்க ஒரு பைத்தியக்காரி. நம்பிக்கை தாண்டி வாழ்க்கை. ஃபைட் பண்ணணும்னா ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் சண்டையில திறமையை மட்டும் நிரூபிச்சுக்கலாம், அதுக்கு மத்தவங்களை கொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. சரி ஓகே, ரொம்ப தான். ஆனா கண்டிப்பா நான் சாகாம கடைசி வரைக்கும் நின்று இந்த டீமன் கார்டு என்னுடைய கையால தான் கொள்ளுவேன். அதுக்கப்புறம் மொத்தம் லேண்ட் ஆஃப் தி ஹவுலிங் டீமன்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இந்த இதுல எல்லாருமே வந்து மீட் பண்ண போறாங்க. எதை வச்சு சொல்றேன்? அந்த இடத்த நீ பாக்கலையா? அந்த டீமன் கார்டுடைய பாய்சன் தான் அந்த முழுக்க பரவி இருக்கு. அதை தொட்டாலே மனுஷங்க எல்லாருமே செத்துருவாங்க வித்தின் ஒரே நாள்ல கூட. பட் நான் அதுக்கு எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தி பாதுகாக்கிறதுக்காக தான் காடஸ் ஃபேடால உருவாக்கப்பட்டவங்க இந்த 6 பேவ்ஸ். பட் இருந்தாலும் அதிகப்படியான ஆர்மி இந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ணி தான் இருக்குது. அங்க பாத்தியா, பக்கத்திலே இருக்கிற நிறைய கிராமங்களையும் விட்டு வைக்காம அட்டாக் பண்ணிட்டு இருக்குங்க. அப்படின்னு பார்க்க அதுல நிறைய வீடுங்க எரிஞ்சிட்டு இருக்கு. வா அந்த இடத்துக்கு தான் போறோம் இப்போ, சீக்கிரமா அப்படின்ற மாதிரி ஹீரோ அதுக்கப்புறம் அவளை கூட்டு போக. ஹீரோக்கு அந்த இடம் வந்து ரொம்ப சூடா இருக்குன்றது அவனும் வந்துட்டு, என்னப்பா இந்த இடம் இவ்வளவு சூடா இருக்கு? ஆமாமா, ஏய் இந்த இடத்துல எதனா அதர் பிரேவ்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் இந்த இடத்த விட்டு ஓடிடும்டா இப்பயே சொல்லிடுறேன். அப்புறம் பார்த்தா அவர் சொன்னதன் பேர்ல ஹீரோவும் அவருடைய திங்க அவர்கிட்டயே கொடுத்துறா. அதை வாங்கிட்டு ஷாக்கா பாக்குறேன், என்ன அசால்ட்டா அப்படி கொடுத்துட்டானே, என்ன அப்படி பாக்குறேன்? ஓடு, பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் அவனுங்களும் வந்துட்டு வந்து அந்த கோட்டைக்குள்ள நுழையலான்னு பார்க்க செக்யூரிட்டி எல்லாம் பலமா இருக்கு. ஹீரோவும் ஏங்க நாங்க வந்து 6 பிரேவ்ஸ்ல இருந்து வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு, அதர் பிரேவ்ஸ் யாராச்சும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்களா? நீங்க? நானும் பிரேவ்ஸ்ல ஒருத்தன் தான். அப்படியா? இதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி தான் கிளம்பினாங்க, ஒரு 2 பிரேவ்ஸ் வந்தாங்க, நான் சொன்னல பாரு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உள்ள கூட்டின்னு போக நம்ம ஃபிளாமியாவோட பிரேவ்ஸ்க்கான அடையாளத்தையும் கேட்டு செக் பண்ணிக்கிறாங்க, அவளும் பிரேவான்றத. அதுக்கப்புறம் அவங்களும் போகும்போது, என்ன சார் நீங்க இருக்குமா இந்த இடத்துல? ஆமாமா, நானும் ஒரு சில சோல்ஜர்ஸ் மட்டும் தான் இன்னும் இந்த இடத்துல உயிரோட இருக்கும், மிச்சபடி நான் ஒரு கமாண்டராகவும் மிச்ச சோல்ஜர்ஸ் தவிர்த்து கேப்டன்ஸ் அண்ட் மிச்ச சோல்ஜர்ஸ் எல்லாருமே இறந்துட்டாங்க. ஆனா உண்மையிலேயே உங்களை மாதிரியான 6 பிரேவ்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா எங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதல் தான். நீங்க இருக்கிற தைரியத்துல தான் நாங்க இன்னும் இந்த இடத்துல உயிரோட இருக்கோம்னு நினைக்கிறேன். அதனால உங்களால முடிஞ்ச சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க, நாங்க எங்களுடைய படை பலத்தை உங்களுக்கு கொடுத்து உதவி பண்றோம். எப்படியாச்சும் இந்த டீமன் கார்டுடைய ரிவைவலை மட்டும் தடுத்துருங்க, உள்ள வாங்க, உங்களுக்கு நிறைய விஷயத்தை இன்னும் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமா அவங்களுடைய வேலைகள் என்னன்றதை காமிக்கிறதுக்காக சீக்கிரட்டான ஒரு இடத்துக்கு கொண்டு போறாங்க. அந்த இடத்துல பார்த்தா அதிகப்படியான வெப்பன்ஸ் இருக்கு. ஹீரோக்கு அவனுடைய வேலை என்னன்றது சொல்ல ஆரம்பிக்கிறார். வரும் எங்க பாருங்க, லேண்ட் ஆஃப் தி ஹவுலிங் டீமன் சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து ஒரு கோவில் இருக்கு. அந்த ஒரு கோவில்ல வந்து ஸ்டெயின்ஸ் ஃபாங்னு சொல்லக்கூடிய ஒரு சிக்கலான ஒரு பேரியர் இருக்கும். அதுதான் அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பேரியரா செயல்பட போகுது. அதை நீங்க ஆக்டிவேட் பண்ணணும். அதுவும் அந்த கோயிலுக்குள்ள தான் இருக்கு. அதுக்கப்புறம் அவரும் அதோட ரெப்ளிகாவை எடுத்துன்னு போய் காட்டுறாரு. இதுதான் அதோட ரெப்ளிகா. இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே அந்த கோயிலுக்குள்ளேயும் கரெக்டா அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய வேலை இந்த கீழே இருக்கிற கத்தி எடுத்துன்னு போயிட்டு இதுக்குன்னு தனியா செப்பரேட்டா கொடுத்து வச்சிருக்க அந்த தொலைல வந்து பொருத்தணும். அது பொருத்திட்டீங்கன்னா மட்டும் போதும், மிச்சபடி எல்லா விதமான பேரியரும் ஆக்டிவேட் ஆயிடும். அதனுடைய வெளிப்பாடா வந்து வெளியே நல்ல ஃபாக் சூழறதுனால டீமன்ஸால அந்த கோயிலை தாண்டி அந்த ஏரியாவை விட்டு வெளியே மற்ற நாடுகளுக்கு போக முடியாது. அதுக்காக தான் இந்த பேரியர் ஆக்டிவேட் பண்றோம். நீங்க டீமன் கார்டு ரிவைவலை போய் தடுக்கும் போது மிச்ச டீமன்ஸ் எல்லாமே நாட்டுகளை போயிட்டு அழிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுங்க. அந்த ஒரு சமயத்தில் அதுங்க வெளியே வராம இருக்கிறதுக்காக ஒரு தடுப்பு வேலையை தான் இதை பயன்படுத்துறோம். அதனால இந்த பேரியரை நீங்க கட்டாயமா ஆக்டிவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுங்களை போயிட்டு அழிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படியா? சரி ஓகே, கண்டிப்பா நாங்க அதை பண்ணிடுறோம், கவலைப்படாதீங்க. இதே மாதிரியான விஷயத்தை இதுக்கு முன்னாடி போன 2 பிரேவ்ஸ் அவங்க 2 பேருக்கிட்டையுமே இதை பத்தி சொல்லியிருக்கோம். அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கண்டிப்பா அந்த இடத்தை நோக்கி தான் போயிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு எந்த உதவியா இருந்தாலும் எங்க கிடைக்கலங்க, கண்டிப்பா நாங்க பண்ணுவோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவை கையை கொடுத்துட்டு அந்த இடத்துல கிளம்ப போற வேலை லொடலோட நம்ம ஃபிளாமியா கிட்ட பேசிட்டு போயிட்டு இருக்கான். லேண்ட் ஆஃப் தி ஹவுலிங் டீமன்ஸ். அப்ப அந்த இடத்துல மூரான்ற ஒருத்தவங்க வந்து நமக்காக என்ட்ரன்ஸ்ல வெயிட் பண்ணுவாங்க. நாச்சுட்டானியும் கண்டிப்பா அந்த இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்கிட்ட ஓவரா பேசாத, கடுப்புல இருக்கு. நானே ஹீரோவை கடுப்புல வரத பார்த்துட்டு எதுக்கு உருன்னு வச்சுட்டு இருக்க முகத்தை? நான் அப்படிதான் வச்சுட்டு இருப்பேன். அப்ப நீ மத்தவங்க எல்லாம் போய் மீட் பண்ணி ஜாலியா பேசணுன்றதுலாம் உனக்கு அக்கறை இல்லையா? நான் தான் கொல்லுடுவேன் சொல்லிட்டு இருக்கேன், நீ நான் காமெடி பண்ணிட்டு இருக்கேன். உன்னையே நான் எப்போ கொல்லன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எங்க பாரு, அந்த மாதிரிலாம் நான் எப்பவுமே பண்ண விட மாட்டேன். உன்னையும் யாரையும் கொல்ல விட மாட்டேன், யாராலையும் உன்னை கொல்லவும் நெருங்க விட மாட்டேன். உன்னை நான் பாதுகாத்தே தீருவேன். அதனால நான் சொல்றபடி நடந்துக்கணும் வைங்க அப்படின்னு ஹீரோவும் மிரட்டேன். நீ உண்மையிலே கைண்டான பர்சன் தான்டா, என்ன சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவை வெக்கமாவே. பட் இருந்தாலும் இந்த கைண்ட்னஸ் தான் உன்னை கொல்ல போகுது அப்படின்னு திரும்பவும் மிரட்டுவா. ஹீரோவும் இவனுக்கு எத்தனை தடவை சொல்றதுன்ற மாதிரி கடுப்புல போயிட்டு கிட்ட போய் பேசுவான். திடீர்னு பார்த்தா அவங்க கிட்ட வந்து ஏதோ ஒரு அட்டாக் வர இவங்க 2 பேரும் இருந்து தப்பிச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் அந்த அட்டாக் பார்த்தா பிளேடு, அதாவது நம்ம நாச்சுட்டானியாவோட பிளேடு தான் ஃபிளாமியா ஒரு பக்கம் அட்டாக் பண்ண ரெடியா இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தா நாச்சுட்டானியாவும் அடலட்டு அந்த இடத்துல நிக்காத, அவன் ரொம்ப மோசமானவடான்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம கோல்டவும் அந்த பொண்ணு போயிட்டு அட்டாக் பண்ண போவான். ஆனா நம்ம ஹீரோ தடுத்து நிறுத்துவான், ப்ளீஸ் நிறுத்துங்க அப்படின்னு சொன்னாலுமே நாச்சுட்டானியா விடாம அட்டாக் பண்ண ஹீரோவும் நாச்சுட்டானியா நிறுத்து. ஆனால் நம்ம ஃபிளாமியா வந்து அட்டாக் பண்ண தான் தயாரா இருக்கா. நான் அப்பவே சொன்னல, ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இந்த இடத்துல கொண்டுக்க வேண்டியதான் அப்படின்னு ஃபிளாமியா சொல்றதோட அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிக்கணும். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஒரு அடுத்த வீடியோல உங்களுக்கு
ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். முடிஞ்சளவுக்கு பிடிச்சவங்க கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாருங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த வீடியோ எல்லாமே பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அதுவே எனக்கு போதும். சரிங்க, அஸ்லாம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குமா.